வணக்கம் மகளே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஆனால் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுல எனக்கு மகிழ்ச்சி இல்லை. அப்படின்ற படம் தானே கேட்குறீங்க? ரெட்டைத்தலை. அருண் விஜய், சித்தி இதானி, தனியார் ரவிச்சந்திரன், பாலாஜி முருகதாஸ் மற்றும் பலர் நடிச்சு சாம்சிஎஸ் அவர்களின் இசையில் கிறிஸ் திருக்குமரன் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இந்த படத்தோட கதையின் கரு என்ன, இந்த கதை சுருக்கம் என்ன, அதை சொல்றதுக்கே எனக்கு சுருக்கமாக சொல்ல தெரியாது, அவ்வளோ பெருசா இருக்கு. ஒரே உருவம் கொண்ட இரண்டு நபர்கள், ரெண்டு பேருமே கேட்டவங்க தான், யாருமே நல்லவங்க கிடையாது. இந்த படத்துல முக்கியமான ஒரு விஷயம்னா யாருமே நல்லவங்க கிடையாது, அனைத்து ஆட்களுமே கேட்டவங்க தான், ஹீரோ ஹீரோயின் உட்பட எல்லாருமே. ஸோ ரெண்டு கெட்டவங்க, ரெண்டு பேர் ஒரே உருவத்தில் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்துட்டு மிகச்சிறந்த பணக்காரன், மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஸோ அவரோட உருவத்தில் பார்த்துருக்கிற ஒரு ஏழை அப்படின்னு நம்மள நம்ப வைக்கப்படுற ஒரு கேரக்டர். ரெண்டு பேரும் ஒரே உருவத்தில் இருக்காங்க. பெருசா எந்த விதமான எண்ணமும் இல்லாத ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்து எனக்கு உன்னை நீ வேணும், உனக்கு நான் வேணும்னா அவனை போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிடுறனால அவனை போட்டுட்டு அந்த இடத்துக்கு வா அப்படின்னாரு. ஹீரோ போட்டு தள்ளிடுறாரு. ஹீரோ போட்டு தள்ளதுக்கு அப்புறம் தான் அவரோட ரியாலிட்டி தெரியுது. இவனை விட்டுட்டு வெளியில எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு அவன் ஒரு சட்ட சிக்கல்ல இருந்திருக்கான் அப்படின்னு. அவனை தேடிட்டு இருக்கிற வில்லன் குரூப்பும் அவனை ஆல்ரெடி கைது பண்ணி இருந்து வெளியில வந்திருக்கிறால போலீஸ் குரூப்பும் சேர்ந்து தேடுறாங்க. ரெண்டு பேர்கிட்டயுமே மாட்டாம ஹீரோ தப்பிச்சாரா இல்லையா, இவன் உண்மையிலே ஹீரோ யாரு, அவனோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ற ஒரு ட்விஸ்டோட இந்த படம் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் கதையாக கேட்குறப்போ இதை பிரமாதப்படுத்துற அளவுக்கு திரைக்கதை எழுதியிருக்கலாம், பல விஷயங்களை யூஸ் பண்ணிருக்கலாம். பொட்டன்ஷியலாக எல்லா ஆக்ட்ரஸும் சரி, இதை பாட்டு இதில் ஈடுபட்டிருந்த அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே சரி பிரமாதப்படுத்திருக்கலாம். பட் இந்த படத்தில் ஏன் அதை பண்ணலைன்றதான் எனக்கு கேள்வி. முதல்ல எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்துன்றது இப்போ எல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்கள் தான். முதல்ல இந்த படத்தில் அருண் விஜய் இதுக்கு முன்னாடி நடிச்ச பல ஆக்ஷன் படங்களோட சாயல் இந்த படத்தில் நிறைய இடத்துல தெரியும். அவரோட கேரக்டர் எவால்வ் பண்ணுறதுக்கும் அதை இன்னுமே வந்து மேன்மைப்படுத்துறதுக்கும் பல விஷயங்கள் அவர் வந்து முயற்சி பண்ணுவார். அதில் இந்த படமே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். ரெண்டு கேரக்டர்ஸ்க்கான பாடி லாங்குவேஜ் டிஃபரன்ஸ் காட்டுறதா இருக்கட்டும், கேரக்டர் வைஸ் டிஃபரன்ஸ் காட்டுறதா இருக்கட்டும், மேக் ஓவர்ல டிஃபரன்ஸ் காட்டுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பல விதங்களில் வந்துட்டு நிறைய இடத்துல ஒரு மெனக்கெட்டிருப்பார். அவரோட பிசிக் வந்து அவர் மெயின்டைன் பண்ண விதம் நிஜமாவே ஒரே நேரத்தில் 10 பேர் அடிச்சா கூட, ஏன் 20 பேர் அடிச்சா கூட நம்ம ஏன் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அவரோட பிசிக்குமே இருந்தது. ஸோ அவரோட உழைப்பு வந்து இந்த படத்துல ஆக சிறந்தா இருந்தது. அது கண் கூட நம்மளுக்கு தெரிஞ்சது. அதை தாண்டி ரெண்டாவது இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஏன்னா இந்த படம் வந்துட்டு படத்துல சண்டை காட்சிகள் தான் படமே, அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. பொதுவாக தமிழ் படங்கள்ல பயன்படுத்துற ஃபைட் சீன்ஸ் தான். அதை இன்னும் கொஞ்சம் ஹாலிவுட் ஸ்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி கண்ணு கத்தி மாதிரி நிறைய விஷயங்கள் பயன்படுத்திருப்பாங்க. நல்லாவும் இருந்தது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும்போது நல்லா இருந்தது. ஸோ அருண் விஜய் ஆக்ஷன் சீக்வன்ஸை தாண்டி எனக்கு இந்த படத்துல பெருசா எதுவும் ஈடுபாடு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. ஸோ எனக்கு என்ன இன்னும் ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம் அப்படின்னு தோணுது. முதல்ல இந்த படத்தோட கதையிலேயே ஒரு குழப்பம் இருக்குதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஏன்னா இவங்க என்ன சொல்ல வராங்க, அதாவது கடைசியில ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு புத்தாவோட கோட்டோட முடிப்பாங்க. ஆசை தான் அத்தனைக்குமே வந்து இது இன்னும் ஒரு கோட், அது புத்தாவோட கோட்டை எனக்கு அந்த அளவுக்கு ஞாபக சக்தி இல்லைங்க. ஆனா அது அடிப்படையா அந்த கோட்டோட அர்த்தம் என்னன்னா, எல்லா ஒரு அழிவுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமே முழுமுதலா ஃபர்ஸ்ட் ஆசை தான் அப்படின்றது தான். அந்த கோட்டுக்கான ஒரு படம் அப்படின்றது தான் இந்த படத்தை எடுத்துக்கலாம். ஃபினிஷ் பண்ணும்போது அந்த கோட்டை தான் காட்டி முடிப்பாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு உங்களோட கதையின் கரு, அதுதான் பிளாட் அப்படின்னா அதை சுற்றி நீங்க திரைக்கதை பின்னுறதுல பிரச்சனையே இருந்திருக்க கூடாது. ஏன்னா ரெட்டத்தலை அப்படின்ற டைட்டில் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் எனக்கு தெரியல. ரெட்டத்தலைன்னு வரும்போது உங்களுக்கு ஆஃபீஸே தெரிஞ்சிச்சு ரெண்டு கேரக்டர் தான். ஸோ அந்த ரெண்டு கேரக்டரையும் முழுசா யூஸ் பண்றது, டபுள் ஆக்ஷன் வரும்போது டபுள் ஆக்ஷனுமே நீங்க முழுசா யூஸ் பண்ணிருக்கணும், அதுவே யூஸ் பண்ணலையோ அப்படின்றதுல எனக்கு பெரிய ஒரு கேள்வி கொடுத்தது. ரெண்டாவது இந்த படம் வந்துட்டு ஜான் விக் ஸ்டைல்ல ஒரு படம் இருக்கணும்னு நினைச்சு முயற்சி பண்ணிருக்காங்க. பட் அதுக்கான இந்த பின்னோக்கி ஒரு கதை இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு நீங்க ஆக்சுவலா வந்துட்டு எங்க யூஸ் பண்ணணுமோ அங்க யூஸ் பண்ண நல்லா இருக்கும். பட் கதையவே நான் ஏஐல எடுக்கிறேன்னா அது வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் இந்த படத்தோட பெரிய சிக்கலா இன்னொன்னு பாக்குறது என்னன்னா, ஒரு கேரக்டருக்கு ஒரு பேக்ட்ராப் ஸ்டோரி எடுக்கும் போது அது ஈஸியா ஏஐல பண்ணிடுறாங்க. ஏஐல பண்ணிட்டா மக்கள் வந்து கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு கேரக்டரை நீங்க ஒரு மாஸ் எலிவேஷன் கேரக்டரா ஒரு டாப் லான்ச்ல நீங்க காட்ட போகணும் அப்படின்னா நீங்க அந்த கேரக்டரை உண்மையிலேயே நீங்க வந்து அதுக்கான பேக் ஸ்டோரி எழுதியாகும். அது வெறும் வாய்ஸ் சவுடாலா மட்டும், நீங்க வாய்ஸ் சொல்லா மட்டும் சொல்லக்கூடாது. படமா பாக்குறப்போ அதை பாக்குறப்ப தான் கூஸ்பம்ஸ், ஓ செம்மையா இருக்கும் அப்படிப்பட்டவனா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. பட் ஆப்வியஸ்லி படம் முடியறப்போ அது வரதுனால ஆப்வியஸ்லி அது மேக்ஸிமம் அது கெஸ் பண்ணிட்டாங்க ஆடியன்ஸ். ஸோ அது எங்கேயுமே நம்மளுக்கு சர்ப்ரைசிங்கா இல்லை. அதுவும் இல்லாம இந்த திரைக்கதைன்றது ஒரு மிகச்சிறந்த, எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகச்சிறந்த ஃபிளான் பார்க்கறது ஸ்டோரிக்கு அப்புறம் ஸ்கிரீன் பிளே. அது எவ்வளோ பெட்டர் பண்ணிருக்கலாம். அதாவது பார்க்குற பார்வையாளன் நிறைய இடங்கள்ல நல்ல காட்சிகளை யோசிச்சிருப்பான், அதை விட மோசமான காட்சிகள் தான் அங்கே வந்தது. இவனே எடுத்துக்கலாமே, ஆடியன்ஸே எடுத்துருந்தா நல்லா வந்திருக்குமே அப்படின்ற ஒரு பெரும் மனக்குமரல்களை அங்கே பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு நல்ல படம் ஒரு நல்ல திரைக்கதையினால தான் நம்மளுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஃபீல் கொடுக்கும். திரைக்கதை சொதப்புச்சுன்னா அந்த படத்துல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு அது கண்டிப்பா அது ஈடு கொடுக்காது. அதுதான் இந்த படத்துல நடந்திருக்கு. ஏன்னா எதை நோக்கி இந்த படம் டிராவல் பண்ணுது அப்படின்றதுல மிகப்பெரிய குழப்பம். ஏன்னா பிளான்டா இருக்கு, ஃபைட் சீன்ஸ் வரதா இருக்கட்டும், அந்த ஹீரோ அடிப்பட்டு எந்திரிக்கதா இருக்கட்டும், என்ன லாஜிக் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி ரைட், சினிமால லாஜிக் பார்க்க கூடாதான், பட் அந்த லாஜிக் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த கேரக்டர் எவால்வ் இருக்கணும். அவர் கேரக்டர் பார்க்குறப்போ ஓகே, இப்போ பாகுபலியில வந்துட்டு சிவன் சாலையை தூக்கிட்டு போறப்போ அவன் எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறதுக்காக அது ஒரு காட்சி அமைக்கப்பட்டது. அப்புறம் தான் அவன் வந்து உண்மையிலே எந்த விதமான ஒரு போர் முயற்சி பயிற்சியுமே இல்லாதப்போ 2ஆம் பதிலாம் சண்டை போறப்போ ஏத்துக்கிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரியாவது அந்த கேரக்டர் எவால்வ் பண்ணணும். ஓகே, இது கேரக்டரால இது முடியும், அப்ப இதுவும் முடியும் அப்படின்னு நம்ம நம்ப வைக்கணும். அந்த மாதிரி அடிப்படையா எந்த விஷயமே இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு கதை எழுதுனா கண்டிப்பா கேள்வி வரதா செய்யும். ஏன்னா அந்த கேரக்டர் நம்மளோட எங்கேயுமே ஒட்டாது. இந்த படத்துல ஹீரோ கேரக்டர் தவிர வேற எந்த கேரக்டருமே நம்மளுக்கு ஒட்டாது. அது எமோஷனலாவா இருந்தாலும் சரி, ரொமான்டிக்காவா இருந்தாலும் சரி, சீரியஸா பாயிண்ட்லெஸ்ஸா இருக்கும் நிறைய கேரக்டர்ஸ். எதுக்கு இது ஏன் அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து பதில் இல்லாம ஓப்பன் எண்டிங்ல இருக்கிற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸுமே ஓப்பன் எண்டிங் தான், அங்க என்ன நடந்ததுன்றதை நம்மளே யூகிச்சுக்கிற மாதிரி. ஓவரலா திரைக்கதையே ஒரு மிகப்பெரிய கோட்டை நினைக்கிறேன், ஒரு மிகப்பெரிய கோட்டை விட்டாங்க அந்த இடத்துல.
கம்ப்ளீட்டாக டிசாஸ்டர் தான். அதுக்கடுத்து இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே வந்து ஹாலிவுட் மாதிரி எடுக்கணும்னு நினச்சிட்டு எல்லாருக்கும் கோட்டு சூட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க போட்டுருக்காங்க. பட் அது படத்தோட ஒட்டவே இல்லை. அதுவுமே பெருசாக எந்த கேரக்டருமே நம்மளோட ஒட்டலை. ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், ஆனால் எந்த கேரக்டருமே நம்மளோட ஒட்டலை. அந்த அளவுக்கு தான் கேரக்டரோட ரைட்டிங் இருந்தது. ஸோ நீங்கள் திரைக்கதை எழுதுறதையும் கோட்டை விட்டாச்சு, கேரக்டர் ரைட்டிங்லையும் கோட்டை விட்டாச்சு. அப்போ அவங்க எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அது ஒட்டாது. நிறைய இடங்கள்ல அருண் விஜயோட ஆக்டிங்கே ஓவர் ஆக்டிங் ஆகிற அளவுக்கு ஃபீல் பண்ற அளவுக்கு கேரக்டர் இருக்கும்போது அப்போ உங்களுக்கு இந்த படம் எப்படி கொடுத்துருக்குன்றதை பாருங்க. ஓவராலா எனக்கு இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் படம், ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் எடுக்கணும்னு நினைச்சு முயற்சி பண்ணியிருக்காங்களே ஒழிய அதை பேப்பர்ல இருந்ததை ஸ்கிரீன்ல கொண்டு வர தவறிட்டாங்க. ஒரு டெக்னிக்கலா வீக்கான படம், ரைட்டிங்காகவும் வீக்கான படம். அது ரெண்டுத்திலையும் வீக் ஆனதுக்கு அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் ஸ்டன்ஸை வச்சுட்டும் அதை வந்து ஈடுகட்டிடலாம்னா கண்டிப்பாக அது முடியாது. ஏன்னா இன்னைக்கு ரேஞ்சுக்கு சூப்பர் ஸ்டாராகவே இருந்தாலும் கண்டென்ட்ல போட்டு விட்டா சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் மற்ற அடிக்கதான் செய்வாங்க. அந்த விதத்தில் இந்த படம் ஒரு மிகச்சிறந்த டிசப்பாயின்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு டிசப்பாயிண்ட் ஆச்சு அப்படின்னா 100க்கு வந்து நான் 25 கொடுப்பேன். அதுவுமே வந்து அருண் விஜய்க்காகவும் ஃபைட் சீன்ஸாக தான். மற்றபடி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வீக்கஸ்ட் ஒரு படம் ரெட்டை தலை. சாலத மக்களை மீண்டும் அடுத்த வாரம் வேற நல்ல திரைப்படம், வேற நல்ல விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அந்த பாய் ஃப்ரம் விஜய். அதுக்கு இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு.